இன்றைக்கு நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நிறைய பாடலை பாட போகிறோம். ஸோ இந்த 6 months கர்த்தர் நம்ம கூட இருந்தார், நம்ம வாழ்க்கையில் உண்மையானவராக இருந்தார். அடுத்த 6 monthsம் அவர் ஒரு நல்ல பிதாவாக நம்ம வாழ்க்கையில் இருக்க போகிறாருன்னு நம்பி இந்த பாடலை நம்ம பாட போகிறோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்று வந்தோம். இந்த பாடலை பாடி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி எல்லா நன்மையை எண்ணி அவருக்கு நம்ம நன்றி செலுத்த போகிறோம். எல்லாரும் கைகளை தட்டி அவருக்கு நன்றி செலுத்தலாமா? முழு மனசோடு அவருக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். சொல்றீங்களா? நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கைகளை வெட்டி சொல்றீங்களா? கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். சொல்றீங்களா? கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையை தெரிந்தெடுத்தீர், மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். சொல்றீங்களா? உடன்படிக்கை எனக்கு தந்து அவர் நம்மளை அவர் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தார், மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதை. கைகளை உயர்த்தி சொல்லலாமா? கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். சொல்றீங்களா? கர்த்தர் செய்த அவர் செஞ்ச எல்லா நன்மைகளை யோசிச்சு அவருக்கு நன்றி செலுத்தலாம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். பாதைகள் என்னை சூழ்ந்தபோது செட்டைகளாலே என்னை மறைத்தீர், பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். பாதைகள் என்னை செட்டைகளாலே என்னை நீர் மறைத்தீர், பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி. கைகளை வச்சு சொல்றீங்களா? கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். இந்த கடந்த 6 மாசத்துல நம்மளுக்கு தேவைகள் வந்திருக்கலாம், ஆனா கர்த்தர் நம்மளை அற்புதமாக வழி நடத்துறவராக இருக்கிறாரு. கண்ணீரின் பாதையில் நம்ம போனாலும் அவரு நம்மளை கண்மணியேன்னு கூப்பிடுறாரு. அவருக்கு நன்றி செலுத்தலாமா? சொல்லாமா? தேவைகள் நெருங்கி நின்றபோது அற்புதமாக பெருக வைத்தீர், கண்ணீரின் பாதை திகற்றபோது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருங்கி நின்றபோது அற்புதமாக பெருக வைத்தீர், கண்ணீரின் பாதை திகற்றபோது கண்மணியே
அந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? இந்த மாதிரி ஆலயத்துக்கு வந்து முழு மனசோட அவளுக்கு நன்றி செலுத்துறது ஒரு பெரிய பாக்கியம். இந்த மாசத்தின் வாக்கு தத்தம் சொல்கிறது, he will not withdraw his eyes from the righteous. நீதிமானை விட்டு அவர் கண்கள் விலகுவதில்லை. இன்றைக்கு நம்ம பாட போறோம், அவர் உன் மீது நோக்கமாயுள்ளார், அவர் உன் நினைவெல்லாம் அறிவார். அவர் யார்னா, அவர் காக்கின்றவர், உருவாக்கின்றவர், நம்மளை தோளின் மேல் சுமக்கின்றவர். இந்த பாடலை பாடி கர்த்தரை சேர்ந்து ஆராதிக்கலாமா? எல்லாரும் கைகளை தட்டி அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார், நினைவெல்லாம் அவர் அறிவார்.
தேவனை நன்றி செலுத்தலாமா? அவர் நம்மளை காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். இன்றைக்கு நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஒரு நன்றி உள்ள இதயத்தோட எல்லாரும் கண்களை மூடி அவருக்கு நன்றி செலுத்தலாமா? கர்த்தாவே, நீங்கள் நம்ம வாழ்க்கையில் செஞ்ச எல்லா நன்மைகளுக்காக நன்றி. நீங்கள் ரொம்ப நல்ல பிதாவாக இருக்கிறீங்க. என் வாழ்க்கையில் நான் நிறைய வேலையில் புரியாத பாதையில் நடந்து போனேன், புதிய வழிகளில் நடந்து போனேன். ஆனால் கர்த்தர் தான் என்னை அந்த வழிகளில் நடத்தினார். எத்தனை பேர் வரல இது சாட்சியாக சொல்ல முடியும்? நிறையா வாட்டி நம்ம வாழ்க்கையில் இந்த பாதையில் நான் ஏன் தான் இருக்கிறேனோ நம்மளுக்கு அந்த தாட் வரும், இந்த பாதை எனக்கு புரியவே இல்லையே ஏசப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குதே. ஆனால் புரியாத பாதையில் புதிய வழிகள் இல்லையோ அவர் நம்மளை நடத்துகிறவர், ஏந்திரவர் நான் இருக்கிறாரு. இந்த பாடலை பாடி கர்த்தாவே உங்களுக்கே நன்றி செலுத்துகிறேன். இது உம்மால் ஆயிற்று, இது அதிசயமானதுன்னு சொல்லி அவருக்கு நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடலாமா? நம்ம எந்த பாதையில் இருக்கிறோமோ நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், அதில் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினீர், ஏந்தினீர் என் இயேசுவே. சொல்லுங்களா? புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினீர், ஏந்தினீர் என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் வாட்டி நம்மளுக்கு இந்த ஒரு கொஸ்டின் வரும், எனக்கு ஏன் இந்த வேதனை, எனக்கு ஏன் இந்த கஷ்டங்கள்? ஆனால் கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே இருக்கிறது. சொல்லாமா? ஏன் இந்த வேதனை என்று கலங்கின நாட்களில் கிருபையே தாங்கிற்றே என் இயேசுவே. ஏன் இந்த வேதனை என்று கலங்கின நாட்களில் கிருபையே தாங்கிற்றே என் இயேசுவே. கண்ணீரால் படுக்கையை நனைத்த வேளையில் அணைத்தது வசனமே என் இயேசுவே. கண்ணீரால் படுக்கையை நனைத்த வேளையில் அணைத்தது வசனமே என் இயேசுவே. நன்றி செலுத்தலாமா அவருக்கு? நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். இது உம்மால் ஆயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவேன். நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் அவர் எல்லாம் அறிந்தவர். அவர் நம்ம வழி நடத்துறவராக இருக்கிறார். இந்த சோதனை என்று மனமுடைந்தது அறிந்தவர் நீர் மற்றும் என் இயேசுவே.
இங்கே எந்த வழியும் இல்லைன்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அவர் அதிசயமானவர். எங்க வழி இல்லை, அங்கே வழி உண்டாக்குற கர்த்தராக இருக்கிறார். நெருக்கத்தின் வேளையில் என் தேவியின் பிடியினில் வழி இல்லை இன்று நான் திகைக்கையில். நெருக்கத்தின் வேளையில் என் தேவையின் பிடியினில் வழி இல்லை இன்று நான் திகைக்கையில். அவர் அதிசயமானவர் சொல்லமா? அதிசயமானவர், என் தேவை யாவையும் சந்தித்தீர், நடத்தினீர் என் இயேசுவே. அதிசயமானவர், அதிசயமானவர், என் தேவை யாவையும் சந்தித்தீர், நடத்தினீர் என் இயேசுவே. நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவேன். புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினீர், ஏந்தினீர் என் இயேசுவே. சொல்றீங்களா? புரியாத பாதையில், புரியாத பாதையா இருந்தாலும் புதிய வழிகளா இருந்தாலும் நீங்க தான் என்ன நடத்தினீர், ஏந்தினீர். ஆமா. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினீர், ஸ்தாபித்தீர் என் இயேசுவே. எட்டாத தகுதியில்லா இடங்களிலேயும் நம்மளை உயர்த்துற கர்த்தராக அவர் இருக்கிறாரு. அவருக்கு நன்றி செலுத்தலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி அந்த பிதாவுக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவேன். நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துறீங்களா? நன்றி செலுத்துவேன். உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவேன். உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவேன். உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவேன். ஆமா பிதாவே, நீங்க அதிசயமான ஆச்சரியமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்கிறீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். நம்ம கண்கள் பார்க்காத விஷயம், நம்ம காதுகள் கேட்காத விஷயம், நம்ம இதயத்திலையும் தோன்றாத விஷயம் எல்லாம் பண்ற பிதாவாக அவர் இருக்கிறாரு. அவருக்கு நன்றி செலுத்திட்டே இருக்கலாமா? பிதாவே, உங்களுக்கே நன்றி செலுத்துறோம். நீங்க அதிசயமான விஷயங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில பண்றீங்க. அதுக்காக நன்றி, நன்றி பிதாவே. வேண்டிக் கொள்வதற்கும் நான் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவரே. சொல்றீங்களா? வேண்டிக் கொள்வதற்கும் நான் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவரே. இப்படி சொல்லாமா? வேண்டிக் கொள்வதற்கும், வேண்டிக் கொள்வதற்கும்
கர்த்தாவே நீங்கள் நம்மளுக்காக எல்லாம் செஞ்சதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த பரிசுத்த தேவனை கருங்களை தட்டி முழு சத்தத்தோட நன்றி செலுத்தி எல்லாம் துதிகன மகிமைக்கு நீங்களே பாத்திரர் இயேசுப்பா.